4 பெஸ்ட் ட்ரிங்க்ஸ் டு burn fat. கொழுப்பை குறைக்க உதவும் 4 சிறந்த பானங்கள். மேஜர் சவுந்தரராஜன் மாதிரி இங்கிலீஷ்ல சொல்லிட்டு அது உடனே தமிழ்லயும் சொல்லிடுறாரு. ஃபர்ஸ்ட் ஜீரா வாட்டர், ஜீரக தண்ணி. ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிள். தண்ணியில 1 ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிக்க வேண்டியதான். ஜீரகம் கம்மின் சீட்ஸ் நல்ல செரிமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுது, மெட்டபாலிசத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுது, ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணுது, அதாவது கொழுப்பை கரைக்க உதவுது. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு. இரவு உணவுக்கு அப்புறமா இதை எடுத்துக்கிட்டோம்னா மைண்ட் நல்லா ரிலாக்ஸ் ஆயிடும், நைட்ல நல்லா தூக்கமும் வரும். இதுலயே கருஞ்சீரகம்னு ஒரு வேரியன்ட் இருக்கு, அது இன்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா இருக்கும். மரணத்தை தவிர அனைத்திற்குமான மருந்துல இருக்கு அப்படின்னு நபிகள் நாயகமே சொல்லியிருக்காரு. ரத்த ஓட்டத்தை சீரா வைக்க உதவுது அப்படின்னு மருத்துவ ஆராய்ச்சி முடிவுகளும் சொல்லியிருக்காங்க. 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அதை குடிக்கலாம். நான் இன்னும் அதை ட்ரை பண்ணதில்ல, 40 ஆனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். 2வது ஆப்பிள் சிடார் வினிகர். மதிய உணவுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 1 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியில 1 ஸ்பூன் ஆப்பிள் சிடார் வினிகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சோம்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா டைஜஷன் ஆகும், சுகர் லெவல்ஸும் ரொம்ப ஏறாம கண்ட்ரோலா இருக்கும். இதுக்கும் நிறைய ஆராய்ச்சி முடிவுகள்லாம் ப்ரூஃப் இருக்கு. ஆப்பிள் சிடார் வினிகரை டைலூட் பண்ணாம அப்படியே குடிச்சிட்டோம்னா எனாமல் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால டைலூட் பண்ணி தான் குடிக்கணும், மறந்துடாதீங்க. அடுத்து என்னோட பர்சனல் ஃபேவரட் கிரீன் டீ வித் ஜிஞ்சர். காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான 11 மணிக்கு குடிக்கலாம், இல்லைனா மதிய உணவுக்கும் இரவு உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான ஈவினிங் 4 o'clock 5 o'clock குடிக்கலாம். இதோட பிக்கஸ்ட் பெனிஃபிட்ஸ், இதை குடிச்சதுக்கு அப்புறம் பசி நமக்கு ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. அதனால நம்ம தேவையில்லாம ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டோம். கிரீன் டீல கேட்டகின்ஸ் நிறைய இருக்கு, அது ஃபேட் ஆக்சிடேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. அன்னைக்கு கிளி இன்னைக்கு கொசு. ஜிஞ்சர் இஞ்சி கேலோரிஸை பர்ன் பண்ணக்கூடியது. இதோட கூடுதல் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா இஞ்சி சேர்க்கும் போது நமக்கு ப்ளோட்டிங், செரிமான பிரச்சனை இருக்காது. அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல், இது காலை உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. 1 டம்ளர் மிதமான சுடு தண்ணியில லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் சின்னமன் பவுடர், சின்னமன் அப்படின்னா லவங்கப்பட்டையோட பவுடர் ஆட் பண்ணி குடிக்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன பார்த்தோம்னா லெமன் ஜூஸ் ஒரு நேச்சுரல் டீடாக்ஸ், லிவரை கிளென்ஸ் பண்றதுக்கு ரொம்ப உதவி செய்யுது. சின்னமன் பவுடர் நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்குது. காலையில இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைச்சி விட்டுறணும். டயபெட்டிஸ் இல்லாதவங்க இதோட கொஞ்சம் ஹனி சேர்த்து குடிக்கலாம். ஹனி வித் வார்ம் வாட்டர் கண்டிப்பா ஃபேட் பர்னிங்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த 4 ட்ரிங்க்ஸ்ல உங்களோட பர்சனல் ஃபேவரட் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. டேக் கேர், பை பாய்.